6.22 From a point of the ground of the angle of elevation of the bottom and top of the tower fixed at the top of a 30-meter height building or 45 degree and 60 degree, find the height of the tower. ஒன்றும் பெரிய கொஸ்டின்லாம் ஒன்றும் கேட்கலாம் அவங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது பில்டிங், சரியா? இது பில்டிங்கு, இது டவர். பில்டிங் மேலே டவர் இருக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து நான் பில்டிங்கோட டாப்பை பார்க்குறேன். அப்போது 45 டிகிரி காட்டுது, சரியா? பில்டிங்கோட ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ், என்ன டிஸ்டன்ஸ் தெரியல நமக்கு, அதையும் கண்டுபிடிக்கணும் நம்ம, சரியா? அப்போது அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது எது பில்டிங்கோட டாப் பார்க்குறேன், பார்த்தா அது 45 டிகிரி. அதே டிஸ்டன்ஸ்லேருந்து டவரோட டாப் பார்க்குறேன், அப்போ அதோட டிகிரி என்னது 60 டிகிரி, சரியா? இப்போது இவங்க என்ன கேட்குறாங்க, டவரோட ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. பில்டிங்கோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, டவரோட ஹைட்டுன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நான் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு இதையும் 45 டிகிரியும் இதையும் வச்சு இதை கண்டுபிடிக்கிறேன், சரியா? ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். இப்போது ட்ரையாங்கிள் பிடிசி, சரியா? பிடிசி என்னது, tan theta equal to opposite by adjacent, இல்லையா? ஆப்போசிட் இது adjacent இது இல்லையா? அப்போ என்னென்னு எழுதலாம், அதை tan thetaவை 30 டிவைடட் பை சிடின்னு எழுதலாம், இல்லையா? 30 இது 30 கொடுத்துட்டாங்க. பில்டிங்கோட ஆப்போசிட் தெரியும் நமக்கு, அப்புறம் அதோட adjacent தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம், சிடி. இப்போ நான் என்ன பண்ணேன், tan என்ன கொடுத்துருக்காங்க 45 டிகிரி, இல்லையா? tan 45 டிகிரி ஈக்குவல் டு 30 பை சிடி. tan 45 டிகிரி நமக்கு தெரியும் 1ன்னு டேபிள்ஸில், இல்லையா? 1 ஈக்குவல் டு 30 பை சிடி. அப்போ சிடிங்கிறது என்னது 30 மீட்டர், சரியா? அப்போ இதுவும் 30 மீட்டர், இதுவும் கண்டுபிடிச்சாச்சு, இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிள் முடிஞ்சிச்சு. அடுத்த ட்ரையாங்கிள் பெருசாக எடுக்கிறேன், அதாவது என்னது ஏடிசி, சரியா? ஏ இன் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுக்கிறேன். எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது என்ன கண்டுபிடிக்கணும், இதை தானே கண்டுபிடிக்கணும், ஹெச்சு. அப்போது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதே ஃபார்முலா தான், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஹெச்சு தான் கண்டுபிடிக்கணும் நான், அதனால் நான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அதே ஃபார்முலாலாம் tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்டு. அந்த ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எப்படி இருக்குது ஏபி ஆச்சா, ஏபி ப்ளஸ் இப்படி முடிய கூட எழுதிக்கலாம், ஏசி பை சிடி, இல்லையா? ஏசி பை சிடி பெரிய ட்ரையாங்கிளோட tan theta. சரி, இப்போ பாருங்கள், இதை எப்படி எழுதலாம், tan theta ஈக்குவல் டு ஏசி எப்படி எழுதலாம், பிரித்து எழுதலாமா, ஏபி பை பிசி. ஏன்னா பாதி தெரியும், எனக்கு பாதி தெரியாது, அதனால் ஏபி ப்ளஸ் பிசி டிவைடட் பை சிடி, சரியா? tan theta என்னது, டீட்டா கொடுத்துட்டோம் 60 டிகிரி, ஏன்னா பெரிய ட்ரையாங்கிளோட ஆங்கிள் என்னது 60 டிகிரி. அப்போது tan 60 டிகிரி ஈக்குவல் டு ஏபி என்னது தெரியாது ஹெச்சு, ப்ளஸ் பிசி என்னது 30 டிவைடட் பை சிடி என்னது 30 ஆச்சுங்களா? இப்போது அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? tan 60 டிகிரிக்கு வேல்யூ என்னதுப்பா, √3 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 30 பை 30. இப்போ எனக்கு ஹெச் தான் வேணும், இல்லையா? அதனால் மற்ற இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஹெச் பக்கத்தில் என்னென்ன ஆகுது எல்லாமே இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் பாருங்கள். இந்த பக்கம் மாற்றி எழுதிக்கிறேன், ஹெச் ப்ளஸ் 30 டிவைடட் பை 30 ஈக்குவல் டு √3 இப்படி இருக்குது. நான் திருப்பி எழுதியிருக்கேன். இப்போ பாருங்கள், ஹெச் இந்த பக்கம் வச்சுட்டு மற்றெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போனால் என்ன நடக்கும் பாருங்கள். ஈக்குவல் டு இம்ப்ளாய்ஸ் ஹெச் இந்த பக்கம் வச்சுக்கிட்டா, இந்த பக்கம் என்ன இருக்குது, ஏற்கனவே √3 இருக்குது. இப்போ என்ன கொண்டு போக முடியும், இங்கே 30 அப்படியே வச்சுங்க, வேணாம். ஹெச் ப்ளஸ் 30 ஈக்குவல் டு √3, இந்த 30 எங்கே போய்டுமா, 30 இன்ட்டு 30, சரியா? இது முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்கள், இது ப்ளஸில் இருக்குது, இல்லையா? இது கீழே டினாமினேட்டர் இருந்துச்சு, மேலே போயிடுச்சு. ப்ளஸில் இருக்குதுன்னா அந்த பக்கம் போனால் எப்படி இருக்கும், ஹெச் ஈக்குவல் டு 30√3 மைனஸ் 30, சரியா? 30√3 மைனஸ் 30. இப்போ பாருங்கள், ஹெச் ஈக்குவல் டு 30 காமன் எடுத்துடலாமா? அப்போது √3 மைனஸ் 1
√3க்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே அவனே கொடுத்துட்டான் கொஸ்டின்லேயே இல்லையா. √3க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கான், √3க்கு என்ன வேல்யூ கொடுக்கலையா, கொடுத்தா நமக்கு தெரியும் என்ன வேல்யூ √3க்கு 1.732. √3க்கு என்ன வேல்யூ, √3 = 1.732. அப்போது 1.732னா 30. 1.732 - 1 ஆச்சா. இப்போ என்ன வரும், 1 போயிடுச்சுன்னா மீதி என்ன மிச்சம் என்ன இருக்கும், 30 × 732.732 அவ்வளோதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. ஏன்னா 1 கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இதே மல்டிப்ளை பண்ண என்ன ஒரு ஆன்சரு 21.96 மீட்டர். அப்போது இந்த டவரோட ஹைட்டு மட்டும் எவ்வளோ, 21.96 மீட்டர்.